Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Alhamdulillahi rabbil alamin. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim. Alhamdulillah. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul uqdatam min lisani yafqahu qawli rabbi zidni ilma. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அளப்பெரும் கிருபை ரஹ்மத் கொண்டு சூரத்துல் பக்ராவுடைய தஃப்சீர் பிரயாணத்தில் நம்ம எல்லாரும் இருக்கிறோமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கும் ஆற்றலையும் விளங்கியபடி வாழும் ஆற்றலையும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகுல்னா யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னத வ குலா மின்ஹா ரகதா وكلا منها رغدا حيث شئتما ولا تقربا هذه الشجرة فتكونا من الظالمين فأزلهما الشيطان عنها فأخرجهما مما كانا فيه وقلنا اهبطوا بعضكم لبعض عدو ولكم في الأرض مستقر ومتاع إلى حين. நாம் ஆதமே, நீரும் உம்முடைய துணைவியரும் இந்த சொர்க்கத்தில் வசித்துக் கொள்ளுங்கள். இங்கு நீங்கள் விரும்பிய விதத்தில் தாராளமாக உண்ணுங்கள். ஆனால் இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள். அவ்வாறு நெருங்கினால் அநீதி இழைத்தோரில் நீங்களும் ஆகிவிடுவீர்கள் என்று கூறினோம். ஆனால் ஷைத்தான் அம்மரத்தை வைத்து அவ்விருவரையும் வழிதவரச் செய்தான். அதனால் அவர்கள் இருந்த நிலையிலிருந்து அவர்களை வெளியேற்றி விட்டான். ஆகவே நீங்கள் இங்கிருந்து கீழிறங்கி சென்று விடுங்கள். உங்களில் சிலருக்கு பகைவர்களாக இருப்பீர்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு பூமியில் வசிப்பிடமும் அனுபவிக்க வாழ்வாதாரமும் உண்டு என்று கூறினோம். சதகல்லாஹுல் அஸீம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடம் அப்படியே டைம் மிஷின்ல போய் நம்மளுடைய ஆரம்ப ஸ்டேஜ், நாமெல்லாம் இன்னைக்கு இங்க இருக்கோம்னா அதற்கு எந்த நிகழ்வு காரணமாக இருந்ததோ அந்த நிகழ்வு நம்மளுக்கு அல்லாஹு தஆலா இப்ப காட்டிட்டு இருக்காம்மா. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு இதுல நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கும். நமக்கு அந்த மரம் எப்படி காட்டப்பட்டுச்சு, அது என்ன மரமாக இருக்கலாம், அதே மாதிரி அந்த மரத்தை ஏன் போய் நெருங்கினாங்க, எப்படி ஷைத்தான் வழிகெடுத்தான், என்ன சொல்லி வழிகெடுத்தான், இவ்வளவும் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கப்ப ஏன் அந்த ஒத்த மரம், ஏன்னா அது ஜன்னத்னாலே என்ன அர்த்தம்னு சொன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேம்மா. ஜீன் நூன் ஜன், அந்த வார்த்தைக்கே என்ன அர்த்தம்னா பூமி மறையும் அளவுக்கு ஒரு நெருக்கமான மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இடம். அதான் ஜின்னுக்கு கூட அந்த பேர் ஏன் வந்துச்சுன்னா அது கண்களுக்கு தெரியாமல் மறைந்திருப்பதால். அப்ப பூமியை மறைக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு அற்புதமான ஒரு பெரிய ஜன்னத்துல வசிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருந்தப்போ எதனால அதுக்கிட்ட அவங்க போனாங்க, அவங்க என்ன நிலையில இருந்தாங்க, அப்போதைக்கு அவங்களுடைய நிலைமை என்னவா இருந்துச்சு. மாஷால்லா, நிறைய கேள்விகள். இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே இதற்கு முந்தைய பகுதியில ஒரு 2 கதைகள் சொல்லியிருந்தேம்மா. அந்த கதையில சுல்தானா டீச்சருடைய அவங்கள வேற ஒரு ரொம்ப ஒரு உயர்ந்தமான ஒரு இடத்துல இருந்து ரொம்ப ஒரு தாழ்வான ஒரு இடத்துல, அதாவது யாருமே போக விரும்பாத ஒரு இடத்துல தள்ள போறாங்க. அதோட உத்தரவு எப்படி பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கதை ஒண்ணு சொன்னேன். இன்னொரு கதை ஒரு மேனேஜர் போஸ்ட்டுக்கு ஒரு சின்ன பையன் வர்றாங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு நான் நினைவு இல்லைன்னா மறுபடியும் அதை போட்டு கேளுங்கம்மா. இதை நான் ஏன் சொன்னேன்னு சொன்னா, முதல்ல இந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம அத்தா அம்மாவை ஒரு குற்றவாளியா பார்க்கலாமான்னா அதை அல்லாவே விரும்பல. அதனாலதான் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ஷைத்தான் இருந்தான். சொல்ல போனா பாவமும் 2 பேரும் செஞ்சது நமக்கு தெரிஞ்சு ஒரு பாவம் தான். ஷைத்தான் செஞ்சது ஒரே ஒரு பாவம், அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறினது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பண்ணதும் ஒரே ஒரு பாவம் தான். ஆனா ஷைத்தான அல்லாஹு தஆலா எப்படி லஅனத் பண்ணி அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹு தஆலா எந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கான். அல்லாஹ் இவ்வளவு கண்ணியப்படுத்தின ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சொல்லும்போது நசியங்கிறான், அவர் மறந்து விட்டார் அப்படிங்கிறான் அல்லாஹு தஆலா. அவரை ரொம்ப தண்டிச்சு அப்படிலாம் அல்லாஹு தஆலா அனுப்பல. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, முதல்ல நான் அதை சொல்லிடுறேம்மா. அதை சொன்னாதான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மனசுக்கு நிறைவாக இருக்கும். இது தாஹிருல் கதரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படிங்கிறவங்க தஃப்சீர் பண்றப்ப சொல்றாங்க, மாஷா அல்லாஹ், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்கம்மா. நான் உங்களுக்கு ஆதாரம் தேவைங்கிறதால அவங்களோட பேர் நான் சொல்றேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆஷிக்கா இருந்தாங்க. ஷைத்தான் ஒரு ஆலிமா இருந்தான். அவனுக்கு இல்மு இருந்துச்சு தவிர இந்த இஷ்கு இல்ல.
ஏன்னா அந்த கானமினல் கேஃப்ரின்னு சொல்லும் பொழுதே விளக்கம் அஸ்ரார் அஹமது ஹசரத் சொன்னாங்க, இவன் திடீர்னு ஏற்பட்ட ஒரு நிகழ்வு கிடையாது. பெரிய வணக்கவாளியா, பெரிய அறிவாளியா அவன் இருந்தப்பவே அவனுக்குள்ள அந்த குஃப்ரியத், அதாவது பெருமை அப்படிங்கிற தன்மை, இறைவன் வெறுக்கக்கூடிய ஒரு தன்மை அவன்கிட்ட இருந்துட்டே இருந்திருக்கு. அதை கவனிச்சுட்டே தான் அல்லாஹ் இருந்திருப்பான். அவன் உள்ளங்களை பார்ப்பவன். பார்த்துக்கிட்டே இருந்த அல்லாஹ் அதை அந்த சந்தர்ப்பத்துல வெளிப்பட்டவன அந்த தண்டனையை கொடுத்திருக்கானே தவிர, இது திடீர்னு ஏற்பட்ட குற்றத்துக்கு திடீர்னு கொடுக்கப்பட்ட தண்டனை கிடையாது. அப்போ இந்த இடத்துல வந்து ஆஷிகா அவங்க வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க. ஆஷிகா இருக்காங்க. எப்படி இருக்காங்கன்னா, அந்த அளவுக்கு அதிகமான அல்லாஹு தஆலா மீது காதல். அங்க ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்காங்க. அப்போ என்ன மாரியான ஒரு விஷயத்த வந்து ஷைத்தான் அங்க போடுறான்னு சொன்னா, அவன் என்ன மாரி ஏமாத்துறான் பாருங்க. வேற மாதிரியெல்லாம் ஏமாத்தல. "நீ அந்த மரத்த ஏன் நெருங்குனா என்ன? அது ரொம்ப கனி டேஸ்ட்டா இருக்கும். அந்த கனிய சாப்பிட்டா என்ன?" அப்படிலாம் சொல்லி அவங்க ஏமாத்தல. அப்படிலாம் சொன்னா, அல்லாஹ் இவ்வளவு குடுத்துருக்கவ பேராசைப்பட்டு அந்த மரத்துக்கனிய ஏன் சாப்பிட்டாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். அவன் என்ன சொல்லி ஏமாத்துறான்னு பாரு. وَقَالَ مَا نَهَاكُمَا رَبُّكُمَا عَنْ هَٰذِهِ الشَّجَرَةِ إِلَّا أَن تَكُونَا مَلَكَيْنِ أَوْ تَكُونَا مِنَ الْخَالِدِينَ. அந்த கனியை புசித்தால் நீங்கள் இருவரும் மலக்குகளாகி விடுவீர்கள், அல்லது நிரந்தரமாக இருப்பவர்களில் நீங்கள் இருவரும் ஆகிவிடுவீர்கள் என்பதற்காகவே தவிர வேறெதற்காகவும் உங்கள் இரட்சகன் அந்த மரத்தை விட்டும் உங்கள் இருவரையும் தடுக்கவில்லை. وَقَاسَمَهُمَا إِنِّي لَكُمَا لَمِنَ النَّاصِحِينَ. நிச்சயமாக நான் உங்கள் இருவருக்கும் உபதேசம் செய்பவர்களில் ஒருவனாக இருக்கின்றேன் என்று அவ்விருவரிடம் இப்லீஸ் ஆகிய அவன் சத்தியமும் செய்தான். காசமஹுமா சத்தியமும் பண்றான். ஆனா இப்லீஸ் இப்படிலாம் பண்ணிட்டான், அப்படிங்களை ஏமாத்திட்டான்னு சொல்றதுக்கும் வழி இல்லை. ஏன்னா இப்லீஸ் என்னென்னவெல்லாம் மனித குலத்துக்கு எதிராக வந்து சபதம் எடுத்தாங்கிறது எல்லாத்தையும் அல்லாஹ் காட்டிட்டான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. ஆனா இவன் அந்த வார்த்தையை சொல்றான். அந்த இஷ்கு அதிகமானதுனால எச்சரிக்கை மறந்து போயிடுச்சுமா. அளவுக்கு அதிகமான காதல் இருக்கும் பொழுது அந்த அல்லாஹ் மீது நம்மளை எங்க இதை விட்டு போயிடுவோமோ, நம்ம இந்த அன்பை விட்டு போயிடுவோமோ அப்படிங்கிற அந்த அளவுக்கு அதிகமான காதலினால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க இங்கேயே நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த மரத்தை நெருங்கி விட்டார்கள். இந்த இடத்துலம்மா அந்த சுல்தானாவுடைய கதை சொன்னேன்லம்மா, இங்க சுல்தானாவா இருக்கட்டும், அந்த வேலையை விட்டு நீக்கப்பட்ட மேனேஜரா, கடைசியா ஒரு கொஸ்டின் கேட்டு நான் முடிச்சேன். 2 பேருக்கும் உரிமை இருக்கு. சுல்தானாவும் கேட்கலாம் அவங்களுடைய கரஸ்பாண்டன்ட் கிட்ட, நேத்தே நீங்க எல்லா டீச்சர்ஸ்க்கும் நீங்க வந்து மெசேஜ் அனுப்பிட்டீங்க, என்னை வந்து இன்னொரு ஸ்கூலுக்கு அனுப்புறேன்ட்டு, அப்புறம் இந்த 50 செகண்ட் லேட்டா வந்தேங்கிற காரணத்தை சொல்லி நான் உங்களை வெளியேற்றுறேன்னு ஏன் நீங்க சொல்றீங்க? இது நீங்க ஏற்கனவே பண்ணின முடிவு தானே அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனா கேட்கல. இந்த இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டிருக்கலாம் அல்லாட்ட, அல்லாஹ் நீ என்னை ஹலீஃபா ஃபில் அர்ல தானே நீ படைச்சிருக்க, அல்லாஹ் பூமிக்காக தானே நீ படைச்ச, அப்ப ஏற்கனவே நீ பூமிக்கு அனுப்ப போறேன்னு நீ எல்லா மலக்குமார்களுக்கும் சொல்லியிருக்க, நீ எல்லாரும் முன்னாடியும் சொல்லியிருக்க, நீ எனக்கு அதுக்காக தான் படைச்சிருக்கேன்னு, அப்புறம் ஏன் இந்த பாவத்தை பண்ணதுனால நீ பூமிக்கு அனுப்புறேன்னு என்னை ஏன் அல்லாஹ் இப்படி சொல்ற அப்படிங்கிற கொஸ்டின் அம்மா அல்லாஹ்வால பூமிக்கு அனுப்பப்பட்ட நீங்க கீழே இறங்கி போயிடுங்க, நீங்க பாவம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னப்ப கூட அவங்க கேட்கலம்மா. அவங்க கேட்கல. எந்த ஒரு வார்த்தையும் சொல்லலம்மா. தலை குனிஞ்சாங்க, தனக்குத்தானே அநியாயம் பண்ணி கொண்டதாக கவலைப்பட்டாங்க. நிமிர்ந்து அல்லாஹ் கிட்ட எந்த ஒரு வார்த்தை ஓடுறாங்க. அது மாஷா அல்லாஹ் அந்த நினைச்சாலே ரொம்ப கவலையாக இருக்குமா. நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்ததுல பார்ப்போம். இந்த வரக்கூடிய அடுத்த பகுதியில் கொஞ்ச நேரத்துல பார்ப்போம்மா. இந்த ஆயத்தை படிச்சுட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க நம்ம தாயும் தந்தையும் அந்த நேரத்துல. அந்த முதல்ல மனித தன்மை வெளிப்படுதுமா. அப்ப எந்த மாதிரி நிலைமையில அவங்க அங்க இருந்தாங்க? அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, நீங்க நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, உஸ்குன் அப்படின்னு சொல்றான். இந்த உஸ்குன்க்கு பைனா இன்ஸ்டியூட் ஆசிரியர் ரொம்ப அழகா விளக்கம் சொல்றாங்கம்மா. இந்த உஸ்குன் அப்படின்னா என்ன தெரியுமாமாம்மா? அதாவது டெம்பரரியா சந்தோஷமா இருங்க. சொல்லும் பொழுதே அல்லாஹ் தாலா எப்படி உஹ்லுத்னு சொல்லல அப்படிங்கிறாங்க, அழகா சொல்றாங்க. உஹ்லுத் ஃபில் ஜன்னா, நீங்க வந்து நிரந்தரமா நீங்க இருங்க அப்படிலாம் அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்றான்? உஸ்குன் வ அன்த வ ஸௌஜுக், நீங்க இதுல நல்லா இருங்க. காலையா அது முஸ்குன் அன்த வ ஸௌஜுக், நீங்களும் உங்க மனைவியும் இங்க நல்லா நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ரொம்ப ஈஸியா அல்லாஹ் சொல்ல லா தக்ரபா, நெருங்காதீங்கன்னு 2 பேருக்கும் பொதுவா இருமையில கமெண்ட் கொடுத்துருக்காங்க. லா தக்கரபா, 2 பேரும் நெருங்காதீங்க. உங்களுக்கு படிச்சவங்களுக்கு தெரியுமா, மாலி சர்ஃப்ல தக்கரபா அது அப்படிங்கிறது இருமை சர்ஃப். அது வந்து ஒருத்தரை அன்த வ ஸௌஜுக்க, நீங்களும் உங்க மனைவியும் நெருங்காதீங்கலாம் சொல்லல, பொதுவா சொல்லிட்டான்லாம். பொதுவாவே குலா 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டான். ஆனா இந்த இடத்துல குறிப்பிட்டு அன்த வ ஸௌஜுக்க, இந்த ஸௌஜுக்கு எங்க வந்தாங்க?
அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படுத்திருக்காங்க அந்த சொர்க்கத்துல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எழுந்திருச்சிருக்காங்க. அப்போ அல்லாஹு தஆலா அவன் குர்ஆன்லயே சொல்றாமா, ஒரு ஆத்மாவிலிருந்து ஹவ்வாமாவை படைச்சேன்னு சொல்றான் அல்லாஹு தஆலா. அப்படிதான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கும். இப்னு கசீர் ஆசிரியரும் அதான் சொல்றாங்க. அதாவது சொர்க்கத்துல இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து சொர்க்கத்தை விட்டு ஷைத்தான் வெளியேற்றப்பட்டுட்டான் பாவம் பண்ணின உடனே. அப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதுல இருக்காங்க, தனி மனுஷனா உலவிட்டு இருக்காங்க. நிம்மதி அளிக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு துணையும் அவங்களுக்கு இல்லை. தூங்கி எந்திரிக்கிறாங்க. அப்போ அவங்க தலைக்கு பக்கத்துல ஒரு பெண்மணி ஒருத்தவங்க இருந்தாங்க. அல்லாஹ் அந்த பெண்ணை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க விலா எலும்புல இருந்து படைச்சிருக்கான். அந்த பெண் கிட்ட நீங்க யாருன்னு கேக்குறாங்க. நான் ஒரு பெண் அப்படின்னு சொல்றாங்க. நீ எதுக்காக படைக்கப்பட்டிருக்கன்னு கேக்குறாங்க. நீங்கள் என்னிடம் அமைதி பெறுவதற்காக, லி தஸ்குனு இலைஹா. அந்த பெண் சொல்றாங்க, நீங்க என்னிடம் அமைதி பெறுவதற்காக. அந்த பெண் பதில் சொல்றாங்க. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஞானத்தை அவங்களுக்கு தான் எல்லாத்தையுமே காமிச்சாச்சு இல்லம்மா, எல்லா ஆத்மாக்களையும் காமிச்சாச்சு இல்ல. அதை வந்து டெஸ்ட் பண்ற மாதிரி மலக்குகள் கேட்குறாங்க. ஆதமே அந்த பெண்ணுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் எல்லாத்தையும் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டானா இல்லையா. உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க ஹவ்வா அப்படின்னு பதில் சொல்றாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஏன் ஹவ்வாங்கிற பெயர் சூட்டப்பட்டது, நம்ம முதல்ல சொல்றப்ப பார்த்தோம்லமா, ஒரு பெயர் சொல்லப்பட்டது மட்டும் அவங்களுக்கு சொல்லல. அந்த பெயருக்கான காரணங்கள், அந்த பயன்பாடு, அந்த விதம் எல்லாமே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ எதுக்காக அவங்களுக்கு ஹவ்வான்னு பெயரிடப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஹவ்வா அப்படிங்கிறதுனுடைய ஆரம்பம் அந்த உயிர் சொல் வந்து ஹையூ. ஹையூன்னா என்ன, உயிருள்ளவன். ஹையுன் அல்லாவோட திருநாமம் இருக்குல்லம்மா. ஹையூல இருந்து மருவிதான் ஹவ்வா வந்திருக்கு. அப்போ உயிருள்ள ஒன்றிலிருந்து படைக்கப்பட்டதுனால, உயிருள்ள ஒன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடல்ல இருந்தா அவங்க படைக்கப்பட்டது. அப்போ உயிருள்ள ஒன்றிலிருந்து அவர்கள் படைக்கப்பட்டிருப்பதால் அவருக்கு ஹவ்வா என்று பெயரிடப்பட்டதுன்னு அவங்களுக்கு விளக்கம் சொல்றாங்க. இப்படியாக அவங்க 2 பேரும் அங்க இருக்கிறாங்க. அந்த இருக்கக்கூடிய விஷயத்துல உஸ்குன் அப்படின்னு சொல்ற இடத்துல தான் வந்து தஃப்சீர் ஆசிரியர் சொல்றாங்க, இது உஸ்குன் அப்படிங்கிறது அதாவது ஒரு குறிப்பிட்ட நிலையில கொஞ்ச நாளைக்கு இருக்கிறது. அதனால சொர்க்கத்துக்கு போயிடுறாங்க. பின்னாடி காலத்துல போனதுக்கு அப்புறம் நம்ம சொர்க்கத்துல வசிக்கிறோம்னு சொல்ல நத்தபவ்வஉ சொல்லுவாங்களாமா. பின்னாடி சொர்க்கத்துக்கு போன குர்ஆன்ல இந்த வார்த்தை இருக்கு, நத்தபவ்வஉ. நாங்க அங்க நிரந்தரமா இருப்போம், எல்லா கஷ்டமும் முடிச்சுட்டு அவங்க போறப்ப நத்தபவ்வஉ அப்படிம்பாங்களாம். ஆனா இந்த இடத்துல வந்து உஸ்குன் அப்படின்னு சொன்னா ஒரு பெர்மனன்ட் கிடையாது, கொஞ்சம் நேரம் அப்படி இருந்துட்டு அப்படி போறது. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்க மாதிரி அந்த வார்த்தையிலே தெரியுதுமா, இது நிரந்தரம் கிடையாது, குறிப்பிட்ட காலம் தான் அங்க இருப்பாங்க. உஸ்குன் அந்த சௌஜுக்குங்கிறதுல நுண்ணறிவு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்கம்மா. அப்போ இந்த இடத்துல வந்து அது ஒரு குடும்பம்னு இருந்தா அங்க வந்து ஒரு ஆண் வந்து ஒரு நிர்வாகியா இருக்கணும், ஒரு பெண் வந்து அவங்களுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை அதை குறிக்குதுன்னு பையன ஆசிரியர் சொல்றாங்கம்மா. அந்த நீங்களும் உங்கள் மனைவியரும் ஒரு குடும்பமா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல ஆண்கள் பெண்களின் நிர்வாகிகளாக இருக்கின்றார். அந்த அந்த இருக்கும் பொழுதுதான் அதுல சிறப்பு இருக்கும். மற்றபடி அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள்ல அவங்கதான் எல்லாம் அனுபவிக்கணும், பெண்ணுக்கு உரிமை இல்லை அப்படி கிடையாது. அதுதான் சாப்பிட குலா ரகதன் பாவம் தங்களை வந்து பாவங்க தடுத்துக் கொள்வதில் உலக ரீதியான ஹலாலான விஷயங்களை அனுபவிக்கிறதுல 2 பேருக்கும் சம உரிமைகள் தான். 2 பேருமே அல்ஹம்துலில்லாஹ் குலா அல்ல 2 பேரும் சாப்பிடுங்க. அங்கெல்லாம் வந்து சேர்ந்து பொதுவாக தான் அல்லாஹ் ஆர்டர் கொடுத்துருக்கான், பொதுவாக தான் தடுத்துருக்கான். ஆனா அந்த வசிக்கக்கூடிய அந்த ஆரம்ப கட்டளையில அந்த ஜவுஜுக்குன்னு சொல்லும் பொழுது ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஆண் வந்து அதுல முதன்மையா இருக்கணும், அது கட்டுப்பட்டவங்களா ஒரு பெண் இருக்கும் பொழுதுதான் அதுல ஒரு சிறப்பு இருக்கும் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறான் அல்லாஹு தஆலா அப்படின்னு சொல்லிட்டு தஃப்சீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா. மாஷா அல்லாஹ். அடுத்தது அந்த இடத்துல ஃபகுலா மின் ஹைசு ஷிக்துமா, தாராளமா சாப்பிடுங்க, என்ன வேணுமோ. ரகதன் ஹைசு மின் ஹைசு, என்ன வேணாலும் சாப்பிடுங்க. ரகதன் தாராளமாக. அப்ப நல்லா என்ன வேணாலும் நீங்க தாராளமா சாப்பிடலாம். ஆனா வலா தக்ரபா, நெருங்காதீங்க. ஹாதிஹி ஷஜரா, அந்த மரத்தை நெருங்காதீங்க. அந்த மரம்னு கூட சொல்லலமா, ஹாதிஹி ஷஜரா. இப்ப என்ன கற்பனையில என்ன தோணுதுன்னா, ஆதம் ஹவ்வாமா ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அந்த மரம் ஒண்ணு ரொம்ப தூரத்துல இல்ல, ரொம்ப பக்கத்துல. ஏன்னா நமக்கு சுட்டி காட்டுறதுலே வந்து அண்மை சுட்டு சேமி சுட்டு இருக்கணும். பக்கத்துல இருந்தா திஸ் சொல்லுவோம், தூரத்துல தட் சொல்லுவோம். பக்கத்துல இருந்தா தமிழ்ல இது சொல்லுவோம், இவன் சொல்லுவோம். தூரத்துல இருந்தா அவன் அது சொல்லுவோம். ஓகே தானம்மா. அப்போ இந்த இடத்துல கூட ஹாதிஹி தான் சொல்றாங்க. பக்கத்துல உள்ள விஷயம் சொல்றப்பதான் அரபில ஹாதிஹி யூஸ் பண்ணுவாங்க. தூரத்துல இருக்கிறத தில்க சொல்லுவாங்க. அப்ப ஹாதிஹி ஷஜரா, இந்த பக்கத்துல இருக்க அந்த மரம் வந்து பக்கத்துல தான் இருந்திருக்கு. அந்த மரத்துக்கிட்ட மட்டும் போகாதீங்க, மற்றபடி உங்களுக்கு எல்லாமே இருக்குங்க. எப்படித்தான் இருந்திருக்காங்க அப்போ அப்படின்னு சொல்லி கேட்டா, அதையும் குரான்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும் அல்லாஹ் சொல்றாமா அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட நிலைமை எப்படி இருந்துச்சு, அந்த இடத்துல அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
إن لك ألا تجوع فيها ولا تعرى وأنك لا تظمأ فيها ولا تضحى فوسوس இல்லை. அதுக்கப்புறம் ஷைத்தான் வஸ்வசா பண்றாமா. இந்த ரெண்டு ஒரே இடத்துல மட்டும் சொர்க்கத்துல அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கான். அன்றியும் இதில் நீர் நிச்சயமாக தாகிக்க மாட்டீர், வெயிலில் கஷ்டப்படவும் மாட்டீர். இது ரெண்டுமே இருக்காது. அதே பசி இல்லாமல் இருப்பது, நீர் பசியில்லாது இருப்பதும் நீர் நிர்வாணமாகாது இருப்பதும் இச்சுவனத்தில் நிச்சயமாக உமக்குண்டு. அன்றியும் இதில் நிச்சயமாக நீர் தாகிக்கவும் மாட்டீர், வெயிலில் கஷ்டப்படவும் மாட்டீர் என்று கூறினோம். இப்ப எதுவுமே இல்லை. அப்போ இந்த இடத்துல வந்துமா ஷா அப்துல் காதர் அவங்க சொல்றாங்கம்மா, மிருகத்தன்மை இல்லாத ஒரு வாழ்க்கை. மிருகத்தன்மைனா என்னம்மா, நமக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த ஹைவானாத் வாழ்க்கை தான் நம்ம வரக்கூடியது. மேன் இஸ் சோசியல் அனிமல் தான். அனிமல் தன்மைகள் நமக்கு சில இருக்கும். என்ன பசிக்கிறது, பசிச்சா சாப்பிடணும், தாகிச்சா தண்ணி குடிக்கணும். அதே மாதிரி நமக்கு உரியக்கூடிய குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, எதுவுமே இல்லாத ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்திருக்காங்க. சரி, அப்படியே மரத்தை நம்ம எல்லாம் நினைப்போம், அப்படியே மரத்துக்கிட்டே போகாம இந்த மூசா நபி கேட்டோமா நம்மளுக்கு எல்லாம் ஒரு நினைவு வரும். இருந்திருந்தோம் நம்மளாம் எப்படி வந்திருப்போம்? அப்ப எந்த விதமான அவங்களுக்கு வந்து இச்சை கிடையாது, பசி கிடையாது, தாகம் கிடையாது. அவங்கள ஏதோ ஒரு ஆடை மூடி இருந்துச்சு. அது என்ன ஆடைன்னு நமக்கு தெரியாது, அதை பத்தி டெஃபினிஷன் நமக்கு கிடையாது. அது மேபி வந்து ஒலியான ஆடையா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. ஆனா ஒருத்தருடைய நிர்வாணம் இன்னொருத்தருக்கு தெரியல. எந்த உணர்வும் கிடையாது, எந்த சாப்பிட்டா தானமா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பசி இருந்தா தானே, பசிங்கிற உணர்வு இருந்தா தானே அது திரும்ப கழிவாக வெளியேறும். கழிவு வெளியேறக்கூடிய வழி கிடையாது. எதுவுமே இல்லாத ஒரு வாழ்க்கை. அவங்களுக்கு வேண்டியதை எடுத்து சாப்பிடலாம், எல்லாம் பண்ணலாம். அது வந்து பசி வந்துதான் சாப்பிடணும் அப்படிங்கிற காரண உலகம் அங்க இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில அவங்க இருந்திருக்காங்க. அப்போ ஒரு மிருகத்தன்மை இல்லாத ஒரு வாழ்க்கை. நல்லா கவனிங்கம்மா, அந்த மரத்தை அவர்கள் நெருங்காமல் இருந்திருந்தால் டோட்டலா அல்லாவுடைய திட்டம், அல்லாஹ் லஹுல் மஃபூல்ல கலம் வச்சு எழுத வச்சானே, எப்படி நடந்திருக்கும்? இது எல்லாமே அல்லாவுடைய ஒரு ஏற்பாடு தான். மாஷா அல்லா. இப்ப வந்து ஆதம் அலி இஸ்லாம் அவங்க வந்து என்ன செய்யறாங்க, இப்ப ஷைத்தான் வந்து அவங்க அப்படியே அங்க இருக்காங்க. மாஷா அல்லா, நல்லா இருக்காங்க. ஷைத்தான் வந்து ஹுல்துங்கிற ஒரு 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 இதை போட்டுட்டான், வஸ்வசாவை போட்டுட்டான். வஸ்வச நைஸா வந்து கிசுகிசுத்துட்டான். ஷைத்தான் வெளியேற்றப்பட்டுட்டான். அவன் எப்படி வந்தானா, அதுக்கு பாம்பு கதை, அந்த கதை இதெல்லாம் குரான் சொல்லலம்மா. வஸ்வசாவை போட்டுட்டான் அவன், அவ்வளவுதான். அவனும் ஒரு இது இது வந்து சொர்க்கத்துல கிடையாது இந்த இடம், இது குர்திஸ்தான்ல இருக்குது. பைபிளுடைய பல விஷயங்கள்மா. அதே மாதிரி இது ரொம்ப சாபக்கேடு. அப்ப பயங்கர கோவத்துல இறைவன் வெளியாக்கிட்டான். அவங்க நம்ம மனுஷங்க பூராமே பாவத்துல வந்து விழுந்துட்டோம். இதெல்லாம் அல்லாஹ் அப்படின்லாம் சொல்லவே இல்லைம்மா. அல்லாஹு தஆலா அழகா அதை நெருங்காதீங்கன்னு சொன்னோம். நெருங்குனா நீங்க அநியாயம் பண்ணவங்களா ஆயிடுவீங்க. அப்போ அந்த அந்த முதல் தவறு மனிதனுக்கு முதல் மன்னிப்பு. அதுல இருந்து மனிதனுக்கு எல்லாருக்கும் ஒரு பாடம். மனுஷங்க தவறுதெல்லாம் செஞ்சிடலாம், ஆனா நமக்கு நிச்சயம் எல்லாம் மன்னிப்பாங்க. ஒரு நம்பிக்கையோட தான் அந்த உலகத்துக்கு அவங்க வந்தாங்க. அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் இல்லைன்னு நம்ம செய்யக்கூடிய பாவங்களுக்கெல்லாம் நம்ம எல்லாம் அவ்வளவுதான். வாழ்றவங்க நம்பிக்கை இல்லாம நமக்கு போயிருக்குமா. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அந்த இஷ்கின் தன்மையினால, அந்த காதலினால் தான் அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அதுக்கு அவங்க வந்து அதை போய் நெருங்கிட்டாங்க. அந்த மரத்தை அவன் ஷைத்தான் சொன்னதுக்கு அப்புறமும் என்ன பண்ணிட்டாங்க, போய் நெருங்கிட்டாங்க அந்த மரத்துக்கிட்ட. ஷைத்தான் வந்து இவங்களை எப்படி, அவன் தான் சபதம் போட்டிருக்கானேம்மா அவன். அப்போ அந்த இடத்துல அவன் நெருங்க வச்சுட்டான். அது பக்கத்துல போய் நெருங்கிட்டாங்க. இப்போதைக்கு ஷைத்தானு அன்ஹா, அதை பற்றி அப்படின்னு சொல்லி சொன்னா அவர்களுக்கு மறக்கடிக்க செய்து விட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அல்லாஹ்வுடைய அந்த கட்டளை, அல்லாஹ் என்ன கட்டளை இட்டு இருந்தாலும் அந்த கட்டளையை மறக்க வச்சுட்டான். அதே மாதிரி அப்புறம் அஹ்ரஜஹுமா மிம்மா கானா ஃபீஹின்னு சொல்ல, அந்த எந்த நிலையில் இருந்தார்களோ அதை விட்டு அவர்களை வெளியேற்றி விட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்றாங்க தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய விஷயம். இஸ்லாம் ஹஜ்ரத்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இருந்த நிலையை விட்டு வெளியேற்றிட்டான். உடனே வெளியாகிடலாம். அவங்களுக்கு அவ்வளவு நேரம் அந்த நிலைமை போயிடுச்சு. உடனடியாக இது இன்னும் விளக்கம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்குமா. அது அப்படியே ஓடுறாங்க, வெளியாகிடுது. முதலாக அவர்கள் வயிற்றுல இருந்து கழிவு வெளியாக ஒரு பிரட்டல் ஏற்படுது. எங்க போய் இருக்கிறதுன்னு தெரியல, என்னன்னு தெரியல. அவங்களோட நிர்வாணம் வெளிப்படுது. அவங்களுக்கு இச்சை, ஒருவர் மேல ஒருவர் இச்சை ஏற்படுது. எல்லா விதமான உணர்வு டைம்ல நம்முடைய எல்லா விதமான ஹியூமன் மனிதனுக்கு உண்டான எல்லா விதமான உணர்வுகளும் வெளிப்படுதுமா. அப்ப எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்கம்மா. என்னன்னே புரியாது. ஒரு இது வரைக்கும் உருவாகாத ஒரு கவர்ச்சி, உருவாகாத ஒரு வயிற்று பிரட்டல், எல்லாமே உருவாகுது. வெட்க உணர்வு. ஒவ்வொரு கடைசியில அத்தி மரம் தான் அதுக்கு வந்து கொடுத்துச்சு, அந்த இலை கொடுத்துச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. நம்மள மாதிரியே நிறைய கேள்விகள் வந்து சஹாபாக்களுக்கும் இருந்திருக்குதுமா. அப்போ வந்து பாருங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்கம்மா, இது என்ன, அவங்க அந்த மரம்னு சொல்றாங்களே, அது என்ன மரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, யூதர்கள் வந்து கோதுமை பயிர் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு தானிய கதிர். ஏன்னா இது எல்லா வேதங்கள்லயும் இருக்குதானமா இந்த நிகழ்வு. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னதாக இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அது ஒரு தானியம் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பெரிய
மரம் பழம் அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆதம் அலி இஸ்லாம் அவங்க அல்லாஹ்வுடைய தடையை மறந்து எந்த மரத்துல இருந்து சாப்பிட்டாங்க, எந்த மரத்துக்கு பக்கத்துல இருந்து அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு அழுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கேட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க பழைய வேதங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அபுல் ஜலத் ஜைலான் பின் ஃபர்வா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு கடிதம் எழுதுறாங்க. அவங்களுக்கு வந்து பழைய வேதங்களை பத்தி எல்லாம் படிச்சிருக்காங்கம்மா. அதுக்கு அங்க அபுல் ஜலத் அவங்க சொல்றாங்க, ஆதம் அலி இஸ்லாம் அவங்களுக்கு தடை விதிக்கப்பட்ட மரம் வந்து ஒரு தானிய கதிர். எந்த மரத்துக்கு நின்று கிட்ட இருந்து பாவ மன்னிப்பு கேட்டாங்கன்னு கேட்டா அது ஆலிவ் மரம் அப்படின்னு சொல்லி பதில் சொன்னாங்க. இதை வந்து பனி தமீம்கள்ல ஒருத்தர் தமக்கு சொன்னதாக இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்கம்மா. இல்ல அது அத்தி மரம், பேரிச்ச மரம், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தை சொல்றாங்கம்மா. வல்லாஹு அலம், அல்லாஹ் அறிஞ்சவனா இருக்கான். எப்படியோ அதன் பக்கத்துல நெருங்கிட்டாங்க, அதுல இருந்து சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு தப்சீரா சொல்லுதுமா. இந்த மரத்தை கொண்டு ஷைத்தான் அவங்கள வந்து வழி தவற செஞ்சுட்டான். அவங்கள வந்து அசல்லஹுமா, இந்த இடத்துல பாருங்க, அவங்க பொம்பளை கிட்ட சொல்லி பொம்பளை போய் ஆணை தூண்டி அது ரொம்ப ருசியா இருக்கும், சாஃப்டா இருக்கும், நீங்க சாப்பிடுங்க அப்படிலாம் ஆசைப்படலை. அவங்க இஷ்கினுடைய வெளிப்பாடு. அந்த இஷ்க அல்லாஹ் விளங்கிக்கிட்டதுனாலதான் அவங்களை ரொம்ப அசிங்கப்படுத்தவும் இல்லைம்மா. அல்லாஹ் ரொம்ப அசிங்கப்படுத்தல. அந்த காதல் அவனும் அல்லாவும் விளங்கிட்டான். இவங்க வந்து வேணும்னு போய் தன் மீது ஒரு அளவு கடந்த காதல்னாலதான் இப்படி பண்ணிட்டாங்க. ஆனா ஷைத்தான் பண்ணது காதல்னால இல்ல, ஒரு பெருமை. அது இயற்கையிலேயே அவனுக்கு தான் பெரிய படிச்சவன் அப்படிங்கிற பெருமை அவனுக்குள்ளாக இருந்துகிட்டே இருந்திருக்குது. அல்லாஹ் அதை கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்கலாம். அதனாலதான் தண்டனை பலமா இருந்துச்சு. இந்த இஷ்கையும் அல்லாஹ் விளங்கிக்கிட்டதுனாலதான் அல்லாஹு தாலா ரொம்ப தண்டிக்காம எப்படி அவனை வெளியேற்றுறாங்கிறது இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியில பார்ப்போம்மா. வார்த்தை அசல்லஹுமா, வழி தவற வச்சுட்டான், சருக வச்சுட்டான், சருக வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதுல சொர்க்கத்துக்கே விட்டு வெளியேற்றப்பட்ட ஷைத்தான் வந்து எப்படி வந்து சொர்க்கத்துக்குள்ள போயிருக்க முடியும், எப்படி அவங்கள வழி தவற வச்சிருக்க முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு 3 தரப்பட்ட பதில்கள் சொல்றாங்கம்மா. அதுல ஒன்னாவது, சொர்க்கத்துல விருந்தினர் மாதிரியான மரியாதையா தான் போக முடியாது, ஆனா இழிந்த நிலை சொர்க்கத்துக்குள்ள அவனால போக முடியும். அதனால சொர்க்கத்துக்குள்ள நுழையிறதுக்காக ஒரு பாம்புடைய வாய்க்குள்ள போயிட்டான் அப்படின்னு தௌராத்துல இருக்குது. அந்த மாதிரியும் சில பேர் சொல்றாங்கம்மா. பழைய ஏற்பாட்டுல இங்க இருக்கு, இத சொல்றாங்க. பாம்பு ரொம்ப தந்திரமா இருக்குதுன்னா அதனுடைய வாய்க்குள்ள வச்சு அவங்க நுழைஞ்சு உள்ளுக்குள்ள போயிட்டாங்க. அவங்க வந்து இதுல இருக்கு, விவிலியம் பழைய ஏற்பாட்டுல இருக்கு. அதை ஹவ்வாவை நோக்கி அந்த பாம்பு சொல்லிச்சான், நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ அப்படிங்கிற மாதிரி மெதுவா பேச்ச ஆரம்பிச்சிச்சு அப்படின்லாம் இருக்குமா. ஆனா ஆசிரியரே இதுதான் சொல்லிலாம் முடிக்கலமா, தப்சீர் ஆசிரியரே. இப்படி வந்து பழைய வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. பழைய வேதங்கள்ல அடுத்தது 2வது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இதுல இருக்கு. அதாவது இப்லீஸ் சொர்க்கத்துக்கு வெளியே நின்றுக்கிட்டே அவங்க 2 பேருடைய உள்ளத்திலையும் ஊசாட்டங்களை ஏற்படுத்த முடியும். பக்கத்துல வரணும்னு அவசியம் கிடையாது. இல்ல அவங்கெல்லாம் வானத்துல சொர்க்கத்துல இருந்தாலும் பூமியில இருந்துகிட்டே ஷைத்தான் அவங்க மனசுல ஊசாட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை. அவன் தான் முன்னாடியே அல்லாஹ் கிட்ட இந்த பவர் வாங்கியிருந்தான்லம்மா. நான் தான் ஊசாட்டத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற பவர் வாங்கியிருந்தானு. காரான் படையா அந்த எல்லா படையும் யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அல்லாஹ் உரிமையும் கொடுத்திருந்தானா இல்லையா? ஏதோ ஒரு சக்தியை பயன்படுத்தி அந்த ஒரு வழியா அவங்க வந்து யூசாட்டத்தை ஏற்படுத்திட்டான். அப்போ நம்முடைய அத்தா இந்த இடத்துல தான் வந்து அந்த இன்னொரு கதைக்கு விளக்கம் சொல்றேன். முதல் கதைக்கு சொல்லிட்டேன், சுல்தான் அந்த டீச்சர். அதே மாதிரிதான் அல்லாட்ட அவங்க கேட்கல. அதே மாதிரிதான் வெளியேற்றப்பட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும். ஆனா அல்லாட்ட, என்னை நீ பூமிக்காகத்தானே அல்ல படைச்ச, என்னை எப்படி நீ குற்றவாளி ஆக்குற, என்னை வந்து குற்றம் சுமத்துற நிலையில என்னை வெளியேற்றி அப்படிலாம் கேட்கல. தலை குனிஞ்சிட்டாங்கம்மா. அல்ஹம்துலில்லாஹ். அவங்க எப்படி துவா செஞ்சாங்க அப்படிங்கிறதையும் அவங்களுக்குரிய தௌபா எப்படி கிடைச்சிச்சுங்கிறதையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆயத்துல பாக்குறப்போ கண்டிப்பா மனித குலத்தின் மீது அல்லாஹ் தாலா கர்ரம்னா பனி ஆதம், அதமுடைய மக்களை நான் கண்ணியம் செய்தேன்னு சொல்றான். இந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை நம்ம விளங்கிக்க முடியுமா? ரொம்ப மனதை தொடும் வகையில இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த பகுதியில பார்ப்போமா. இப்போதைக்கு நாம பார்க்கக்கூடிய பகுதி மரத்தை நெருங்கக்கூடிய வகையில சைத்தான் அவங்களை ஏமாத்திட்டா, அவங்க அதை நெருங்கிட்டாங்க, வழி தவற வச்சுட்டான் அவங்கள, அவங்க இருந்த நிலைமையை விட்டு அவங்கள வந்து ஆக்கிட்டான். உடனே என்ன அல்லாஹு தாலாட்ட இருந்து உத்தரவு வந்துருச்சு. இதுதான் அந்த காதலினுடைய வெளிப்பாடு. அந்த இன்னொரு கதை இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஷைத்தானோட நிலைமை. அவன் படிப்படியா முன்னுக்கு வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கிறப்போ திடீர்னு மனிதன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கொண்டு வந்து, எப்படி அந்த அந்த முதலாளி வந்து ஒரு ஜெர்மனில படிச்சிருக்கான் அப்படி சொல்லி ஒரு பையனை கொண்டு வந்து இவங்க தான் அவங்க போஸ்ட்டுக்கு வர போறாங்க அப்படி சொல்லும் பொழுது அவன் உடனே என்ன பண்றான், முதலாளி சொல்றாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படிதான் நினைக்கல. எப்படி நான் பெரிய ஆள் இவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கேன், நீங்க எப்படி எங்கிருந்தோ வந்தவனை வந்து நீங்க கொண்டு வந்து போட முடியும் அப்படின்னு பேசி அந்த முதலாளி கோபத்துக்கு ஆளாயிட்டான். இதுதான் ஷைத்தான் பண்ணது. அவனுக்கு அந்த இஷ்கு இல்ல. அப்ப நமக்கு இவ்வளவு நாள் நம்மளுக்கு வந்து உயர்வுகள், நம்ம என்னதான் படிச்சாலும் நம்மளுக்கு ஒரு உயர்வுகளை கொடுத்து இந்த இடத்துல உட்கார வச்சது அந்த முதலாளி தானே.
அவங்க இப்ப கொண்டு வந்து அவரை கொண்டு வந்து வச்சிருக்கானா கண்டிப்பா நமக்குன்னு ஒரு இடம் இருக்கும் அப்படிலாம் யோசிக்கல. ஏன்னா அவனுக்கு அதுக்குள்ள அந்த பெருமை இருந்துகிட்டே இருந்திருக்கு. நான் எல்லாருக்கும் பெருசாயிட்டேன்னு. அதனால கொண்டு வந்தோன பொறாம கொழுந்து விட்டு எரிஞ்சு அவன் எதிர்க்க ஆரம்பிச்சுட்டான். இந்த நிலைமைக்கு தான் ஷைத்தான் போயிட்டான். என்ன பண்ணிட்டான்னா அவனுக்குள்ள அந்த இஷ்கு இல்லாம இருந்த உடனே இறைவனுடைய அந்த நாட்டத்தை அவனால ஏத்துக்கொள்ள முடியலம்மா அவனால. அந்த இஷ்கு இருந்த காரணத்தால தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதுவுமே கேட்கவே முடியல. அது தோணவே இல்ல அவங்களுக்கு அப்படி ஒரு ஆப்ஷன். அல்லாட்ட ஏன் அல்லாஹ் அப்படிங்கிற கொஸ்டினே கேட்கல. எனக்கு ஏன் இந்த குட்டியான செடியை நீ படைக்காம இருந்திருக்கலாம்ல, இங்கேயே நான் இருந்திருக்கணும்ல அப்படின்னு சொல்லல. அல்லாஹு அக்பர். ஷைத்தான் வந்து அந்த பெருமையினால் அவன் வீழ்த்தப்பட்டான். தங்களுடைய அல்லாஹு தாலா மீது வைத்திருந்த அற்புதமான காதல்னால இறங்கிய நிலையிலும் கண்ணியமாகவே இருந்தார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுக்கு இந்த இதை முடிக்கிறப்போ சொல்றேன், அல்லாஹு தாலா அழகா குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான் பாருங்கம்மா. فأكلا منها فبدت لهما سوآتهما وطفقا يخصفان عليهما من ورق الجنة. முடிவாக அவ்விருவரும் அந்த மரத்திலிருந்து புசித்து விட்டார்கள். உடனே அவ்விருவரும் பார்வையிலிருந்து மறைக்கப்பட்டிருந்த அவ்விருவரும் மர்மஸ்தானங்களும் அவ்விருவருக்கும் வெளியாகி விட்டன. அப்பதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு மனிதத்தன்மை ஸ்டார்ட். அப்போ அந்த கனி வந்து ஆதம் ஹவ்வா அம்மாவிற்கு மனிதத்தன்மை ஹியூமன் நேச்சர் அப்படிங்கிற ஒரு இயற்கை, மனித இயற்கையை துவங்கி வைத்த ஒரு மரம். அதுகிட்ட போனதுனால இது இறைவனுடைய நாட்டம் அந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கு. அதுக்கு ஒருவேளை போகாம இருந்திருந்தா கற்பனை பண்ணுங்க, என்ன நம்மலாம் யாருமே வந்திருக்க மாட்டோம். இதை நான் பேசிட்டு இருக்க மாட்டேன், நீங்க கேட்டுட்டு இருக்க மாட்டீங்க. அப்போ படைப்பினுடைய நோக்கம், இந்த பூமி படைக்கப்பட்டது, இதுல இவ்வளவு வளங்கள் இருக்கிறது, இது எதுவுமே வந்து மனிதனால் பயன்படுத்தப்படாமல் போயிருக்கும். அதை கற்பனை பண்ண முடியாதுமா. அல்லாஹு அக்பர். நினைக்கவே ஆச்சரியமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அந்த நேரம் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அவங்க அல்லாஹ் மீது வச்சிருந்த அந்த அளவுக்கு அதிகமான காதல்னாலதான் அவங்க வழி தவறிட்டாங்க, மாறு செஞ்சுட்டாங்க. அப்போ அல்லாஹு தாலா அந்த இடத்தையும் அல்லாஹ் வந்து கண்ணியமா எப்படி அனுப்புறான் அப்படிங்கிறத இன்ஷா நம்ம அடுத்து பார்ப்போம்மா. ஃபி அமானில்லாஹ். ஒரே ஒரு தவறு செஞ்சதுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எவ்வளவெல்லாம் குமைஞ்சு எப்படியெல்லாம் துடிச்சாங்க. அந்த மரத்தடியில அவங்களுடைய துடிப்பு, அவங்களுடைய தவிப்பு, இதெல்லாம் நம்ம பார்க்குறப்போ அல்லாஹ் பாவத்திலே வாழ்க்கையை ஓட்டக்கூடிய எங்களுடைய மனித இனம் எங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? ஒரே ஒரு மனுஷன் உண்மையிலே மனம் வந்து துடிக்க ஆரம்பிக்குமா. அல்லாஹ் எங்களுக்கு பாவம் மன்னிப்பியா அல்லாஹ். ஒரே ஒரு தவறுக்கு அவங்க தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டேன்னு அவங்க துவா செஞ்சாங்களே. அப்போ நாங்க தினம் நாங்க எங்களை அழிச்சிட்டு இருக்கோமே அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு ரஹ்மானே. ஒருவேளை எங்களுடைய ஆதமத்தான் இந்த ஒரு தவறும் செய்யாம பூமிக்கு அனுப்பப்பட்டிருந்தா மனித நேச்சர் பாவம் செய்யவே இருக்க முடியும். அப்போ நம்ம பெரிய குற்றவாளிகளாக நம்ம காட்டப்பட்டிருப்போம். அப்போ இதுலயும் நமக்கு அல்லாஹ்வுடைய கருணை தான் நமக்கு வெளிப்படுதுமா. நம்முடைய பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பாவம் என்பதே அறியாத அவங்களே ஒரு நாளைக்கு 70 முறை இஸ்திக்ஃபார் பண்ணியிருக்காங்க, 70 முறை பாவ மன்னிப்பு தேடி இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, பாவ மன்னிப்பு தேடுவது என்பது நம்முடைய அத்தாட்டிலிருந்து நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய சொத்துமா, வரப்பிரசாதம். اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا أعبدك وأنا على عهدك ووعدك ما استطعت وأعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي أبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் அடுத்தது நம்முடைய தந்தையுடைய தவிப்பு அனுப்பிய பொழுது அல்லாஹு தஆலா என்ன சொல்லி அனுப்பிச்சான் அப்படிங்கிறதையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.